வணக்கம் நேர்களே, தஞ்சா சமையல் சந்தோஷினி. வாங்க, பேரிச்சம்பழமும் பீட்ரூட்டும் போட்டு நம்ம அல்வா செய்யலாம். சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பேரிச்சம்பழத்தை நல்லா கொதிக்க வெந்நீர் ஊற்றி ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேங்க. பீட்ரூட்டையும் நல்லா தோலை சீவிட்டு கழுவிட்டு நல்லா தோலை சீவிட்டு பொடிசாக அரிஞ்சு இதை அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வாங்க, அடுப்பை ஆன் பண்ணி கடாய் போட்டிருக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேரிச்சம்பழத்தை போட்டுடலாம். பேரிச்சம்பழத்தை போட்டுடலாங்க. இதுவே நம்ம பீட்ரூட் அரைச்சதும் இதில் ஊற்றிடலாம். நெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க. ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம இதிலே வெள்ளை பாகு ஊற்றிடலாம். டேட்ஸ் அதில் இனிப்பு இருக்கும், அதனால் இது கொஞ்சமாக ஊற்றினா போதுங்க. நல்லா இப்போ நம்ம இதை கிண்டணுங்க. நல்லா நெய் வெளியில் வர்ற அளவுக்கு நம்ம கிண்டணும். நல்லா மேலே தெறிக்குங்க, பார்த்து கிண்டணும். இப்போ ஒரு 3 ஸ்பூனை சோள மாவு கரைச்சி ஊற்றலாங்க. அப்போ தான் அல்வா டேஸ்ட்டு வரும், கொஞ்சம் அல்வா மாதிரி இருக்கும். ஊற்றிடலாம். இது போட்டோன்னா கட்டி போடுங்க. நல்லா கட்டி போடாமல் நம்ம கலரணும், கைவிடாமல் கலரணும். நல்லா கலரணுங்க. கட்டிப்படுது பாருங்க. இப்போ இந்த மாதிரி வந்துருச்சுனால, இந்த பதம் வந்துருச்சுன்னா இது ஒட்டாமல் இப்படி வந்துருச்சுனால இந்த பதம் வந்துருச்சு. இப்போ முந்திரி சேர்த்துக்கலாங்க. இப்போ நெய் தடவி வச்சுருக்காங்க, இதில் ஊற்றிடலாம். அடுத்து இப்போ நம்ம இதில் ஊற்றி வச்சுங்க. நல்லா 1 மணி நேரம் நல்லா ஆறணுன்னா நம்ம அப்படியே கட் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை இப்படியே ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாங்க. சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இப்போ அல்வா எடுத்து கட்டுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். கட் பண்ணி சாப்பிட்லாம், ஆறணும். ஆனால் 1 மணி நேரம் ஆறணுன்னா நம்ம கட் பண்ணி சாப்பிட்லாங்க. இப்படியும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். டேஸ்டியான பீட்ரூட்டும் பேரிச்சம்பழமும் வச்சு செஞ்சுருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.